ஆ சார் பாட்டில் ராதா இந்த படத்தோடைய செய்தியாளர்கள் சந்திப்புல மிஷ்கின் அவர்கள் மேடையில பேசுனது உங்களுக்கு உங்க பார்வையில அது எப்படி சார் இருந்துச்சு? அது ரொம்ப அருவருப்பாகவும் கேவலமாகவும் இருந்தது. அப்படிதான் நான் சொல்லணும். அதனால தான் நான் கூட ஒரு வீடியோ போட்டேன். மிஸ்கினை செருப்பால் அடித்தால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியோட ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு காரணம் அந்த மிஸ்கினுடைய அந்த அருவருப்பான ஆபாசமான மேடை பேச்சு தொடர்ந்துகிட்டே இருக்கு. அதனுடைய உச்சமாகத்தான் அந்த பாட்டல் ராதா படவிழாவில் அவர் பேசின பேச்சு. அவர் என்னன்னா அந்த குடியை சிலாகித்து குடியை பெருமைப்படுத்துகிற மாதிரி, அந்த பேச்சை கேட்பவனுக்கே குடிக்கணும்னு தோணுகிற மாதிரி பேசிய பேச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த விழாவில் நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த விழாவை தொகுத்து வழங்கியதே ஒரு பெண்ணு, அவங்களும் பக்கத்துல இருக்காங்கங்கிற பிரஜை இல்லாம அறிவு இல்லாம அவர் பாட்டுக்கு ஆபாசமா பேசுறாரு. பல கெட்ட வார்த்தைகளை சர்வசாதாரணமா பயன்படுத்துறாரு. நியாயமாக அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து மிஸ்கினை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கணும். பட் அதை இவங்க செய்ய தவறிட்டதா நான் நினைக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மிஸ்கின் அவருடைய இயல்பே இப்படித்தான், எல்லாரையுமே இப்படித்தான் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. அதுவே ஒரு தவறான தோற்றம். என்ன காரணம்னா இவர் பல்வேறு பட விழாக்களில் அந்த படங்களின் இயக்குநர்களையும் ஹீரோக்களையும் சக நடிகர்களையும் பாத்தீங்கன்னா ஒருமையில அவன் இவன் அப்படின்ட்டு ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினை வச்சு சைக்கோ என்கிற படத்தை இயக்கும் போது பாத்தீங்கன்னா உதயநிதியை மட்டும் பாத்தீங்கன்னா அவர் இவர்னு ரொம்ப மரியாதையா பேசினார். அப்ப மிஸ்கினுடைய இயல்பு எங்க போச்சு? உதயநிதியை நம்ம அவன் இவன்னு பேசினா நமக்கு ஆபத்து, நம்மளை திமுக காரங்க சும்மா விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை மட்டும் கவனமாக மரியாதையோடு விழிக்கிற இந்த மிஸ்கின் மற்றவர்களை எல்லாம் அவன் இவன் பேசுறத வச்சு இவர் எப்பேற்பட்ட போலியான மனிதர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதற்கு பாத்தீங்கன்னா இவரால் பாதிக்கப்படுகிறவர்கள் பதிலடி கொடுக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொது மேடையில் இது மாதிரியான பொது விழாக்களில் இவர் ஆபாசமாக பேசுவதையெல்லாம் நம்ம நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த பாட்டல் ராதா விழாதான் மிஸ்கின் இப்படி பேசிய கடைசி விழாவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஓகே சார். இன்னும் மற்ற இயக்குநர்கள், அதாவது மற்ற மூத்த இயக்குநர்களுமே அங்க மேடையில இருக்கும்போது இப்படி பேசுறது அது சரியா இருந்துச்சா? முக்கியமா அவங்களுமே இதை சிரிச்சு ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் எடுத்துட்டு போனாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லங்க, அது மிஸ்கினுடைய செயலை விட கேவலமான செயல் என்னன்னா வெற்றிமாறனும் அமீரும் ரஞ்சித்தும் லிங்குசாமியும் அதே மேடையில உட்கார்ந்து மிஸ்கினுடைய இந்த பேச்சை கைத்தட்டி ரசித்து சிரித்ததுதான். வெற்றிமாறனா இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், ரஞ்சித்தா இருக்கட்டும், இவங்க